ஸோ இந்த மாதிரி எங்களுக்கே ஒன்றும் புரியல. ஸோ இப்போ இந்த தெய்வங்கள் சொல்ல அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இவர் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக மாறினா எப்படி இருக்கும்? ஸோ நம்ம வந்து இங்கே போனால் இது நடக்கும், இங்கே போனால் அது நடக்கும், இது செய்யக்கூடாது, அதை செய்யணும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லும் போது ஒரு வேளை கரெக்டாக இருக்குமோ, ஒருவேளை இது ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்றது ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒரு வேளை நம்மளை பற்றி இவருக்கு தெரியும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்னால, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறனால நம்ம யூஸ்வலாக காமனான விஷயம்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கும் ஒரு மைண்டில் ஓடிட்டே சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நானும் என் ஃப்ரெண்டு என்ன பிளான் பண்ணுவோம், ஓகே நமக்கு அவருக்கு தெரியாத பரிச்சயமானாத ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நம்ம கேட்போம், தெய்வம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அப்படி மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ கூட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக எல்லா விஷயமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி எங்களுக்கு அவ்வளோ ஷாக், கேட்டான்னு தெய்வம் சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃபு கன்சீவாக இருக்கிறது கரெக்டாக சொல்லிட்டாரு அவர் எதுவுமே ஓப்பன் பண்ணல. அவர் பேரை சொன்னோன்னே ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்ல ஆரம்பித்தோன்னே எங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது எப்படி முடியும், எப்படி சாத்தியம்? பேர் சொன்னால் உங்களை குணாதிசயங்கள் சொல்லலாம், நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஃப்யூச்சர் வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து பெரிய. நான் ஏன்னா நீங்க கூட்டிட்டு வந்த ஆள் அவர் பேர் மட்டும் தான் சொன்னாரு, இவர் புட்டு வச்சிட்டாரு வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்கிறது வரைக்கும். ஃபேமிலியில இருந்து அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு வந்தாருங்கிறது அக்யூரேட்டா சொல்ல முடியும். அக்யூரேட்டாக சொல்லிட்டார். ஆக்சுவலாக அவருக்கே பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் போய் எங்கே போய் போனாலுமே நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆள் தான் சொல்லுவாங்களே ஒழிய உங்களுக்கு எங்கே பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, யார் வளர்த்தாங்க, எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க, யாருனால பிரச்சனை வந்துருக்குது, அது எல்லாமே சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து சத்தியமே இல்லாத ஒரு விஷயம்.